ஹாய் நண்பா, எல்லாருக்குமே வணக்கம். விஜயனோட ஃபேன்ஸ் எல்லாம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேற்று ஒரு வழியா விஜய் மற்றும் சங்கீதா இருவருடைய திருமண நாளோட கொண்டாட்டம் முடிஞ்சிருச்சு. என்னது கொண்டாட்டமா? அப்படிலாம் எந்த கொண்டாட்டமும் நடக்கலையே. அவங்க ரெண்டு பேரும் செலிப்ரேட்டே பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க ரெண்டு பேரும் செலிப்ரேட் பண்ணலனாலுமே பல லட்சம் பேர் செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. ரெண்டு பெருசா லட்சம் பெருசா? லட்சம் தானே. அப்ப கண்டிப்பா கொண்டாட்டம் நடந்திருக்கு. சரி, அடுத்த கட்டமா என்ன நடக்க போகுது இந்த வீடியோல டீடைலா பேசலாம். அதுக்கு முன்னாடி நேற்று முந்தைய நாள் விஜயனாவுடைய வெட்டிங் டே செலிப்ரேஷனை வச்சு ஒரு வீடியோ ஒன்று விட்டுருப்பா. தம்ப்நெயில யூஸ் பண்ணிருப்பேன். அந்த தம்ப்நெயில் சோஷியல் மீடியால செம வைரல் ஆகி இருக்கு. பல யூடியூப் சேனல்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, நியூஸ்ல கூட வந்திருக்கு. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணம். ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரே ஒரு சின்ன வருத்தம் தான், என்னுடைய வீடியோக்கு 10K வியூஸ் தான் போயிருக்கு. பட் இந்த தம்ப்நெயில் யூஸ் பண்ணவங்களுக்கு 1 lakh மேல யூஸ் போயிருக்கு. சரி பரவாயில்ல, நடக்கிறது நடக்கட்டும். நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கறது உங்க ஃபேமிலியோட ரீயூனியன் தான். ஆகஸ்ட் 25 இவங்களுடைய திருமண நாள் அன்னைக்கு எல்லாரும் ஒண்ணு ஆகுவாங்களா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். அது நடக்கல. லாஸ்ட் சான்ஸ் ஒண்ணு இருக்கு. அதுதான் ஜேசன் சஞ்சய் அவர்களுடைய சிக்மா படத்தோட ஆடியோ லான்ச். அதுல மட்டும் இவங்களை எப்படி எதிர்பார்க்க முடியும்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனை இருந்தாலுமே தன்னுடைய மூத்த மகனுடைய கனவான டைரக்ஷன் அது சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கு. அந்த ஃபங்க்ஷன்ல ஒரு தந்தையா ஒரு தாயா கண்டிப்பா கலந்துப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒரு திருக்குறளுக்குள்ள சொல்லுவாங்க, ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். அந்த திருக்குறள் கூட ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாம இன்னொரு காரணம், ஜேசன் சஞ்சய் அவர்கள் ரீசெண்டா கொடுக்கிற எல்லா இன்டர்வியூலுமே தன்னுடைய அம்மா அப்பாவை பத்தி தங்கச்சியை பத்தி பல நியூஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கக்குள்ள தன்னுடைய பெற்றோர்கள் மட்டும் ஆடியோ லான்ச்சுக்கு வரலனா பப்ளிக்ல பல क्वेश्चंस எழும்பும். இன்னொரு பக்கம் லைகா நிறுவனத்துக்கும் நம்ம விஜயண்ணாவுக்கும் உள்ள லிங்க் எல்லாருக்குமே தெரியும். லைகா நிறுவனத்தோட ஃபர்ஸ்ட் மூவியே நம்ம விஜயண்ணாவுடைய கத்தி படம் தான். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாத ஜேசன் சஞ்சய் அவர்கள் மேல சங்கீதா அவர்கள் எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்றது அவரே சொல்லியிருக்காரு. டெய்லியும் அவங்க வீடியோ கால் பேசுவாங்களாம், நார்மல் கால் எல்லாம் பேசுவாங்களாம். அப்படி இருக்கக்குள்ள தன்னுடைய மகனுடைய ஆடியோ லான்ச் ஈவென்ட்டுக்கு மட்டும் அவங்க வராத இருப்பாங்களா? கண்டிப்பா வருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அவங்க வந்தாங்கன்னா திவ்யா அவர்களுமே வருவாங்க, விஜயனா வரதுக்குமே வாய்ப்பு இருக்கு. படம் அக்டோபர் 2 ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு வந்து ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் நடக்கும். அந்த ஈவென்ட்ல விஜயனாவுடைய ஃபேமிலியை ஒன்னா பார்க்கலாம்ன்ற ஒரு தாட் ஒரு நம்பிக்கை இருக்கு. நடக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். வீடியோ லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.